ஹாய், வெரி குட் மார்னிங் ஆல். என் பேரு தனசுரீனா. எனக்கு வயசு 34 ஆகுது. இந்த வெர்ச்சுவல் நியூட்ரிஷன் கிளப்ல கனெக்ட் ஆகிக்கிற உங்க எல்லாரையும் நான் வார்ம் வெல்கம் பண்ணிக்கிறேன். வெல்கம் ஆல். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்ல இருந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து நிறைய பீப்புள் கனெக்ட் ஆயிருக்கீங்க. என்ன எப்படி நீங்க வெர்ச்சுவலா பாக்குறீங்களோ அதே மாதிரி உங்களையும் எல்லாரும் வெர்ச்சுவலா பாக்குறாங்க. ஸோ நீட் ட்ரெஸ்ஸிங்ல மொபைல ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணி அட்டென்ஷன் பே பண்ணி நல்ல கவனமா கவனிக்கணும், சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி ஒரு விர்ச்சுவல் எஜுகேஷன் செக்ஷன் அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா 19 வயசுலயே கல்யாணம். அந்த இயர்லயே பேபி ஃபார்ம் ஆயிட்டாங்க. ட்வின்ஸ் பேபிங்கிறதுனால சி செக்ஷன். உங்களுக்கே தெரியும், சி செக்ஷன்னா பேக் பெயின், நீ பெயின் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் 6 இயர்ஸ்லயே வந்து செகண்ட் பேபி ஃபார்ம் ஆயிட்டாரு. பாத்தீங்கன்னா அதே சி செக்ஷனு, ஃபேமிலி பிளானிங், அந்த பேக் பெயின், நீ பெயின், ஹெட்ஏக் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் தான் ஆச்சு தவிர எதுவுமே கம்மியான பாடு இல்லை. அந்த குழந்தைங்களை வளர்க்குற ப்ராசஸ்ல ஒரே ஸ்ட்ரெஸ், குழந்தைங்கள எரிஞ்சு விழுகிறது, ஏன்னா ஹேண்ட்லிங் பண்ண தெரியல எங்க ஏஜ்ல மேரேஜ்ங்கிறதுனால. ரெண்டாவது என்னோட பேக்ரவுண்ட் எப்படி இருந்தது, என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா, என் சிஸ்டருங்க அவங்களுக்கு வந்து பிளட் கேன்சர், இறந்துட்டாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ண ஒரு 7 இயர்ஸா இறந்துட்டாங்க. அதோட ஸ்ட்ரெஸ்லயே வந்து அப்பா அப்பா வந்து ஆட்டோ டிரைவர் தான். நைட்டு நைட்டு தான் வண்டி ஓட்டுவாரு. லேட் நைட்டு தூக்கம், சரியான சாப்பாடு இல்லை அவருக்கு. ஃபேட்டி லிவர்னால அவரும் இறந்துட்டாரு. சடனா 2 டெத்து என் ஃபேமிலியில. என் ஹெல்த்ல வந்து இவ்வளோ மோசமான நிலைமைக்கு நான் வரும்போது எனக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு இப்படி எனக்கும் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என் குழந்தைங்க பார்த்துக்கிறதுக்கு யார் இருப்பாங்கன்ற ஒரு கவலை, ஒரு பயம் எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இம்மீடியட்டா நான் இதுல இருந்து வெளியில வரணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேங்க. அப்பதான் லக்கிலி பாத்தீங்கன்னா என்னோட கோச் ஜெசிபி அவங்களை மீட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. அவங்க யாருன்னா என் ஃப்ரெண்டோட, என் ஹஸ்பண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. லக்கிலி என்னை வந்து ஒரு நியூட்ரிஷன் கிளப்ல ஜாயின் பண்ணி விட்டாங்க. அங்க கொடுக்குற எஜுகேஷனை அங்க நான் போன உடனே எனக்கு என்ன பண்ணாங்கன்னா என்னோட ஹைட் வெயிட் செக் பண்ணி என்னோட ஃபேட் மானிட்டர், எனக்கு எவ்வளவு மெட்டபாலிக் ஏஜ் எல்லாமே இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல இருந்து எல்லாமே எக்ஸஸா இருந்துச்சு. அதனால ஓவர் வெயிட் ஆகி கிட்டத்தட்ட 27 கேஜி வந்து எக்ஸஸ் வெயிட் ஆயிட்டாங்க. அங்க கனெக்ட் ஆகி டே 1ல இருந்து என்னோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் டேலயே வந்து எனக்கு தலைவலியில இருந்து நான் ரிலீவ் ஆனேன். நைட்ல நல்லா தூக்கம் வந்தது. டே 3ல பாத்தீங்கன்னா என்னோட பேக் பெயின்ல இருந்து நான் ரிலீவ் ஆக ஆரம்பிச்சேன். என்னையும் நான் லைட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேங்க. கிட்டத்தட்ட நான் இப்ப வரைக்கும் ஒரு 24 கேஜி வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எங்க பாப்பாங்க ரிசல்ட் பாத்தீங்கன்னா, எனக்கு ட்வின் பேபி, அவங்களுக்கு இப்ப 15 வயசு ஆகுது. அவங்க வந்து கராத்தே பிளேயருங்க. 10 வயசு வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருந்தாங்க. ஏஜ் அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட் ஸ்டார்ட் ஆச்சு. அதனால அவங்க டேக்வாண்டோ பிளேயரை வந்து நல்லா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. அவங்க ஸ்டாமினா லெவல் வந்து லோவா தான் இருந்துச்சு. அவங்களுக்கும் நான் எங்க கிட்ட கொடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்டாமினா இப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப அவங்க லெவல்ல வந்து ஸ்டேட் பிளேயரா இருக்காங்க. ஸ்டேட் லெவல்லையும் போய் மெடல் அச்சீவ் பண்ணி நல்ல ஒரு இதுல இருக்கிறாங்க. பையன் பையன் பாத்தீங்கன்னா அவருக்கும் அதே மாதிரிதான். 10 வயசு வரைக்கும் அவருக்கு பெருசா ஒன்றும் தெரியல. ஆனா அவங்க ஏஜ் இப்போ growth ஆக அவரோட ஸ்டாமினா லெவலும் வந்து கம்மியா தான் இருந்தது. ஏன்னா அவரும் வந்து ஸ்கேட் பிளேயர். ஸ்கேட் பிளேயர்னா எல்லா பசங்களை விட இவர் கொஞ்சம் லோவா தான் இருந்தாரு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இப்ப 13 வயசு ஆகுது அவருக்கு. ஆனா குட்டி பையனா தான் இருக்கிறாரு. இத நம்ம நியூட்ரிஷன் கொடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப அவருக்கு ஸ்டாமினா நல்லா இருக்கு. நல்லா பிளேயர் பண்றாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்க ஏஜ் குழந்தைங்களோட இவரை கம்பேர் பண்ணும்போது இவர் மூவ்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்டாவே இருக்குங்க. இப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் செக்ஷனை நான் பார்த்து சார் சொல்லி கொடுத்ததை அப்ளை பண்ணி நான் அது பண்ணதுனாலதான் எனக்கு இவ்வளவு ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைச்சது. என்ன மாதிரி என் ஃபேமிலியும் என்ன மாதிரி என் ஃபேமிலி ஃபாலோ பண்ணதுனால இப்ப வரைக்கும் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபிட்டான மாமா நான் இருக்கிறது இல்லாம என்னோட ஹோல் ஃபேமிலியும் ஒரு டாக்டர் விசிட் இல்லாத ஒரு ஹெல்த்தியான லைஃப்ல லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணமா இருந்த என்னோட கோச் ஜெசி வினோத்துக்கும் என்னோட அப்ளைன் கோச் கிறிஸ்டின் சார் பிரியா மேமுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேங்க. இப்ப நம்ம யார வெல்கம் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா 19 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற இந்தியாஸ் லீடிங் வெல்னஸ் கோச்சுங்க. கிட்டத்தட்ட அவரு இந்தியாவிலேயே லட்சக்கணக்கான வெல்னஸ் கோச் இருக்காங்க. அதுல டாப் 10ல 7th பிளேஸ்ல இருக்காருங்க இவரு. இந்த மாதிரி ஒரு பர்சனை நம்ம எப்படி நம்ம வார்ம் வெல்கம் பண்ணலாங்க? எல்லாம் கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். இந்தியாஸ் லீடிங் வெல்னஸ் கோச் சபாபதி முத்துக்குமார் சார் ஆன் டு தி ஸ்கிரீன்.
ஓகே, வெரி குட். பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். எக்ஸலண்டான ரிசல்ட்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அவங்க ஃபேமிலிக்கு கொடுத்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கு. நீங்க எப்பவுமே நீங்க யாருன்னா ஒருத்தர் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைச்சீங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா தான் அடுத்தவங்க வந்து இதை எடுத்துப்பாங்க. ஏதாவது வீட்லயே நீங்க எங்கன்னா ஃபங்க்ஷனுக்கோ இல்லை வீட்டுக்கு எங்கன்னா யாரோ வராங்க, ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் எடுத்து அவங்களுக்கு குடியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ உங்க மேல கீழே பார்ப்பாங்க. இவங்க ஆல்ரெடி நமக்கும் இவங்களுக்கும் அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, திடீர்னு நம்ம கொடுக்குறாங்க, நைட் நேரமா வராங்க, என்ன பண்றது யோசிக்க ஆரம்பிச்சிடும். பகல் நேரமா இருந்தாலும் யோசிப்பாங்க, நைட் நேரமா இருந்தாலும் யோசிக்க ஆரம்பிச்சிடும், பயப்படுவாங்க. யாரா இருந்தாலும் எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் வந்து ஜர்க் அடிப்பாங்க. அதே நீங்க எடுத்து குடிச்சிக்கினே அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பயம் இருக்காது. நீங்க குடிக்க சொல்ல எல்லாரும் இங்க கவனிப்பாங்க. நீங்க இந்த அப்ரஷி ஷேக் எடுக்கிறீங்கல்ல, நீங்க வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணி சும்மா வெளியில வந்து என்ன நின்று இருப்பீங்க. இந்த ஏரியால இருக்கிறவங்க எல்லாருமே நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த ஏரியால இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை பார்த்துக்கினே இருக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க என்ன ட்ரெஸ் பண்றீங்க, எங்க போறீங்க, எங்க வரீங்க, யார் கூட பேசுறீங்க, நீங்க எவ்வளவு நேரம் வெளியில ஸ்பெண்ட் பண்றீங்க, எவ்வளவு நேரம் உள்ள ஸ்பெண்ட் பண்றீங்க, எல்லாம் நமக்கு தெரியாது. நம்மள ஒரு நாளைக்கு மினிமம் வந்து ஒரு 250 பேர் வாட்ச் பண்ணுவோம். நமக்கு நல்லது கெட்டதுக்கு வந்து ஒரு 250 பேர் நமக்கு சேருவோம். அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை ரொம்ப பயங்கரமா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க ரிசல்ட்ஸ் ஒரு தடவை நீங்க ரிசல்ட்ஸ் எடுத்துட்டு அதை நீங்க கண்டினியூ பண்ண சொல்லதான் உங்க ஃபேமிலியே அதை ஃபாலோ பண்ணாரு. ஏன்னா யாருமேலேயும் யாருக்கும் நம்பிக்கை கிடையாது. இவர் போவாரு, ஒரு 10 நாள் ஃபாலோ பண்ணுவாங்க, இவங்க போவாங்க, ஒரு மாசம் ஃபாலோ பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நிறுத்திடுவாங்க. ஏன்? இவங்களுக்கு கன்சிக்யூட்டிவ் கிடையாது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதுலையுமே ஃபாலோ கிடையாது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையுமே நிறுத்திடுவாங்க அப்படின்னு உங்க மேல ஒரு பேட் ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அந்த பேட் ஒப்பீனியன் வந்து கரெக்டா தப்பா அப்படின்னா 100% கரெக்ட். ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்க நம்மள மாதிரி தான் இருப்பாங்க. புதுசாலாம் எங்கேருந்து வானத்துல இருந்தெல்லாம் குதிக்க மாட்டாங்க. நீங்க யார் கூட பழகின்னு இருக்கீங்களோ அவங்க ஆல்மோஸ்ட் நீங்க தான். அவங்க தனியா எல்லாம் கிடையாது. நீங்க உங்க முன்னாடி உங்க ஃபேமிலி பீப்புளா இருந்தாலும், உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளா இருந்தாலும், உங்க கொலீக்ஸ், உங்க ரிலேட்டிவ் யாரா இருந்தாலும் அவங்க முன்னாடி நீங்க என்ன பண்றீங்கன்னு பாருங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களும் அதை பண்ணுவாங்க. அவங்க முன்னாடி ஒரு டூ வீலர் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்களும் டூ வீலர் வாங்குவாங்க. ஒரு கார் வாங்குறீங்கன்னா கார் வாங்குவாங்க. நம்ம எதுவுமே யாருன்னா ஒருத்தவங்க பண்ணாதான் பண்ணுவோம், இல்லைன்னா பண்ண மாட்டோம். இந்த ஹேபிட்ல நம்ம வந்துட்டோம். நீங்க ஹோட்டல் கூட பாருங்களேன், வீட்டுல இருந்து போசல ஒன்று சாப்பிடணும்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஹோட்டலுக்குள்ள போயிட்டு எல்லாரும் பிளேட்டையும் பார்த்துட்டு அந்த டிஷ்ஷே மாறிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா ந- நமக்கு சுயமா சிந்திக்கிறதோட நம்மளை சுத்தி இருக்கிறவங்களாம் நம்மளுக்கு நல்லா சிந்திக்க வச்சிருவாங்க. அவங்க கிட்ட இருக்க ஒரு நல்ல பழக்கம். அப்போ நீங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கிறது இதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா, செல்ஃபா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பியா இருக்கீங்களா? நீங்க வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுனாலயோ, இல்ல உங்களுக்கு பிடிச்ச பொருளை ஒண்ணு வாங்குறதுனாலயோ, இல்ல நீங்க சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு இடத்துக்கு போறதுனாலயோ, இல்ல உங்களை சுத்தி இருக்கிற ஆளுங்கனாலயோ, இல்ல நீங்க சாப்பிடுற ஃபுட்னாலயோ, இல்ல உங்க பாடி ஷேப்னாலயோ நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா அப்படின்னா அது எல்லாமே ஜீரோ தான். பேங்க் பேலன்ஸ் நிறைய அந்த ஹாப்பியா? ஹாப்பி. அந்த பேங்க் பேலன்ஸ் பாக்குற வரைக்கும் ஹாப்பி. நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லாமே ஃபியூ மினிட்ஸ், ஃபியூ ஹவர்ஸ், அதுக்கப்புறம் நம்ம நார்மல் ஆயிடும். உங்க அக்கௌண்ட்டுக்கு திடீர்னு வந்து லாட்டரி சீட்லயோ இல்ல யாரோ ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமையோ இல்ல தெரிஞ்சோ ஒரு ஒரு 10 கோடி ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு அமைச்சிட்டாங்க. பார்த்த உடனே உங்க நெஞ்சு படபடக்கும், உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், செம்ம ஹாப்பி ஆயிடுவீங்க. கொஞ்ச நேரத்துல அந்த பேங்க்ல இருக்கிறவங்க வந்து தெரியாம டிரான்ஸ்ஃபர் பண்றேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பயங்கர கோவப்பட ஆரம்பிச்சிருவீங்க, டென்ஷன் ஆயிடுவீங்க. ஏன் அப்போ நீங்களும் நீங்க சம்பாரிச்ச அக்கௌண்ட்ல சேர்த்து வச்ச மாதிரி அவ்வளவு கோவப்படுவீங்க. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், யாரா இருந்தாலும் ஃபியூ மினிட்ஸ் தான், ஃபியூ ஹவர்ஸ் தான். உங்க வீட்டுல இருக்கிறவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையுமே நீங்க சந்தோஷப்படுத்த முடியுமான்னா ஃபியூ மினிட்ஸ், ஃபியூ ஹவர்ஸ். ஆனா நீங்க நினைச்சீங்க அப்படின்னா த்ரூ த டே ஹாப்பியா இருக்கு. ஆல் த பெஸ்ட். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் நீங்க அடையறதுக்கு என் வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். பாய்.